வெல்கம் டு ஹியூமன் சர்வீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்சி அப்படின்னா என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு அண்டரில் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பரை வச்சு நீங்கள் சிஎஸ்சி அதாவது நேராக அவங்களை காண்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக இப்போ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இப்போ தான் அப்ளை பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு தான் இடம் ரெடி பண்ணுவீங்க, அதாவது வைக்கிறதுக்கான இடம் ரெடி பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர், அதாவது 4GB ரேம், விண்டோஸ் 8க்கு மேலே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்டர், அப்புறம் ஸ்கேனர், அதாவது பிரிண்டர், ஸ்கேனர், காப்பி 3 எதுவாக இருந்தாலும் ஸோ ஓகே தான். ஆனால் மேக்ஸிமம் ஒரு பிரிண்டர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு தம்ப்ஸ், அதாவது பயோமெட்ரிக் டிவைஸ், அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது கம்ப்யூட்டர் சொல்லியாச்சு, பயோமெட்ரிக் டிவைஸ் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் பிரிண்டர்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லேண்ட் போர்ட்னு சொல்லுவாங்களே, அது இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்போம், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பேஜுக்குள்ளே வரீங்க. அதில் அப்ளை அப்படின்றது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் அப்ளிகேஷன் டைப்புன்னு கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அதில் நீங்கள் எஸ்ஹெச்எஸ் இல்லை சிஎஸ்சி, விஎல்இ எது வேணால் செலக்ட் பண்ணால், நம்ம இப்போ அப்ளை பண்ணுறது விஎல்இக்கு தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் விஎல்இ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோடு கேட்கும். நம்ம இப்போதைக்கு சிஎஸ்சி விஎல்இக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிஎஸ்சி விஎல்இயை செலக்ட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு டெக் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி நம்மள்ட்ட இப்போ எதுக்குமே டெக் சர்டிஃபிகேட் இருக்காது, அதாவது டிஇசி சர்டிஃபிகேட் இருக்காது. அதை நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ டிஇசி ஒரு மெம்பராக நம்ம ஆட் ஆகும். ஸோ அதுக்கு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் யார் பேரில் இந்த சிஎஸ்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை இனிஷியலோட டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் கையிலேயே இருக்கணும், ஓடிபி வரும். ஸோ அதனால் மொபைல் நம்பரை கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் டைப் பண்ண சொன்னாங்க. அந்த மெயில் கரண்ட்லி ரன் ஆகிற மெயிலாக இருக்கும், இல்லை புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாதர் இல்லை மதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் கேட்பாங்க. உங்கள்கிட்ட யார் இருக்காங்களோ அவங்களோட நேமை நீங்கள் போட்டுங்க. இப்போ ஃபாதர் தான் மோஸ்ட்லி இருக்காங்கன்னா ஃபாதர் நேமை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அது தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ், அதாவது உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட் இதெல்லாம் சேர்த்து அட்ரஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ஜெண்டர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக தான் கொடுக்கணும். தப்பாக கொடுத்தீங்கன்னா ரீஎடிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப டேஸ் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்ட்ரீட்டு, வில்லேஜு, நெக்ஸ்ட்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டோட மிஸ்மேட்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஐடி லாகின் ஆகாமல் போய்டும். ஸோ அதனால் கரெக்டாக ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டூடெண்ட், அதாவது அப்ளை பண்ணுறவங்களோட ஃபோட்டோ கேட்பாங்க. உங்களோட ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதாவது ஒரு 1400 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ இதில் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு நிறைய இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு நான் எஸ்பிஐ நெட் பேங்கிங் வச்சுருக்கேன். ஸோ இந்த எஸ்பிஐ நெட் பேங்கிங் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வீடியோ கேட்டாலும் நம்ம போட தயாராக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எப்படி லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். அடுத்து அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கும் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி 6 நம்பர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ராசஸிங் சக்ஸஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான
பேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் நீங்கள் ரெஃப்ரெஷ்ஷோ இல்லை நெட்வொர்க் எரரோ ஆகாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா உங்களுடைய பேமெண்ட் பேஜ் வந்து அதாவது கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட மணி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ப்ராசஸிங் பேஜ் வந்து வெயிட் பண்ணுங்கள். நெட்வொர்க் எரரோ இல்லை ரெஃப்ரெஷ்ஷோ பண்ணாமல் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நோட் பண்ணியோ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு வச்சு தான் நம்ம ஐடியை லாகின் பண்ணுவோம். இப்போ வந்து லாகின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் வந்துட்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து டிஇசின்னு போட்டு நம்பரில் ஆரம்பிக்கும். அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு மோஸ்ட்லி மொபைல் நம்பர் தான். ஸோ அதனால் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி உள்ளே போய்க்காங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கான ரைட் சைடில் வந்து உங்களுடைய டிஇசி நம்பர் அண்ட் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது 10 அசஸ்மெண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆன்சர் கீ அண்ட் கொஷின் பேப்பர் அது எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 அசஸ்மெண்ட்டுக்கான ஆன்சரு அண்டு கொஷின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து உங்களுக்கு 10 அசஸ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அதாவது செலக்ட் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எது வேணுமோ அதை வந்து எடுத்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வரும் அப்படிமா நினச்சிங்கன்னா ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அசஸ்மெண்ட்டை முடிக்கணும். அதை வச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். இல்லை வீடியோவும் கொடுத்துருப்பாங்க, அந்த பிடிஎஃபாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அதாவது ஒன்றுத்துக்கு ஒரு டாபிக் வச்சுருக்காங்க. அந்த டாபிக் படி உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான ஆன்சரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அசஸ்மெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் வந்து அன்லாக் ஆகிருக்கும். அதில் வந்து டோட்டல் மார்க் வந்து 10 மார்க்கு. அதில் நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8 மார்க்ஸ், அதாவது 8 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நீங்கள் அதை பாஸ் ஆகுங்க. ஸோ அதில் வந்து கொஷின் பேப்பர் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிடிஎஃப் கொடுத்துட்டோம். அதில் இருக்க ஆன்சரை நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துட்டு இதில் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அசஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கான ஆன்சரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதாவது எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து 3 டைம்ஸ் எழுதலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே தெரியல. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக 3 டைம் அதாவது 3 டைம்ஸுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்டை நம்ம எழுதி முடிச்சிட்டோம். அதுக்கான மார்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 மதிப்பெண் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா அசஸ்மெண்ட்டும் முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் அது வந்து ஆன்லைன் வீடியோ கால்லே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும். அப்புறம் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லா அசஸ்மெண்ட்டையும் கரெக்டாக முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2 அசஸ்மெண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 3வது முடிக்க போகிறோம். ஸோ இதுக்கான கொஷின் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆன்சர் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு கிளிக் பண்ணால் மட்டுமே நெக்ஸ்ட்டு கொஷினுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ கரெக்டாக டைம் லெஃப்ட் ஆகிட்டே இருக்குது. கீழே உங்களுக்கு 50 செகண்ட்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 60 செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக முடிச்சிடணும். கரெக்டாக ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்றத கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகும். ஸோ அதில் என்னென்ன கொஷினாக இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுமே கலந்துருக்கும். ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து அதுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஏதாவது இங்கிலீஷ் தான் தெரியும். ஸோ அதனால் இங்கிலீஷ்லேயே நீங்கள் கொஷின் அண்ட் ஆன்சரை படிச்சுக்கோங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்ற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகும். இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்களோ அதுக்கான மார்க் தான் உங்களுக்கு வழங்கப்படும். சப்போஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்பவும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப ஃபெயில் ஆகினா திரும்ப எழுதும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. சொதப்பிடாதீங்க. இது மாதிரி காப்பி பண்ணி திருட்டுகளெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக உங்களுக்கு படிச்சுட்டு நீங்கள் எழுதினாலே போதும். சரி, இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைனல் எக்ஸாம் இருந்தால் தான் அதுக்கான சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் தான் சிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து 5 அசஸ்மெண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் 5 அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது 6th அசஸ்மெண்ட் வந்து அன்லாக் ஆகி இருக்குது. அதை நம்ம ஃபினிஷ் பண்ணணும் இப்போது. ஸோ நம்ம கரெக்டான கொஷினை பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் செலக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு கொஷின் கிளிக் பண்ணுங்கள். கொஷினை பாருங்கள், ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் கொஷின் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாம் அப்போ மட்டும்தான் நீங்கள் பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஈஸியான அதுக்கான சிலபஸும் நம்ம லிங்க்கில் கொடுத்தோன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி
படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு இப்போ இருக்க எக்ஸாமை கூட நீங்கள் பார்த்து கூட எழுதலாம். ஆனால் அந்த ஃபைனல் எக்ஸாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும். ஆன்லைன் வீடியோ காலோட நீங்கள் எந்த பக்கமும் திரும்பாமல் கேமராவே ஒத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து எழுதணும். வீடியோவும் போடலாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி எரர் வந்துச்சு. ஸோ அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு, அதாவது நீங்கள் அதை கேட்கறதுக்கு விருப்பப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இது வந்து இந்த 3மே ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கரெக்டாக கொடுங்க டெக் ரிஜிஸ்டர் பண்ணும்போது.